எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம். என்னை இந்த நிலைக்கு உயர்த்தி பேச வைத்த என்னுடைய தந்தை அமரர் புரிசை அரங்கநாதன் அவரையும் பணிந்து, இன்றைய தினம் கர்ம வீரர் காமராசருடைய பிறந்த நாள். இந்த நல்ல நாளிலே பெருந்தலைவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். காலம் நமக்கு அளித்த மிகப்பெரிய கொடை காமராசர். ஒரு மாணவனாக, ஒரு ஆசிரியனாக, கல்வித்துறையை சார்ந்தவனாக நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். எதற்காக என்று நினைக்கும் பொழுது, கல்வியில் புரட்சி செய்த காமராசர், அந்த காமராசருடைய புரட்சிக்கு வித்தாக அமைந்த இந்த கல்வித்துறையை நான் சார்ந்தவன் என்ற முறையிலே காமராசர் மேல் பக்தியும் பெருமையும் கொள்கிறேன். அவரை பற்றிய சிந்தனையை இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்வது என்னுடைய தலையான கடமையாக நான் நினைக்கிறேன். இது என்னுடைய தந்தையை பற்றி நான் சொல்வதைப் போல. ஏனென்றால் என் மனதில் என் தந்தையாகவே காமராஜரை நான் பூஜித்து வருகிறேன். ஆகவே அவருடைய வாழ்க்கை குறிப்புகளை மிக சுருக்கமாக பார்த்து, நீங்கள் பல செய்திகள் அறிந்திருப்பீர்கள் காமராசரை பற்றி. அதில் சில செய்திகளும் மற்றும் நான் படித்து கேட்டறிந்த ஒரு சில செய்திகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆயிரத்தி 1903 இதே நாளில் கர்ம வீரர் காமராசர் விருதப்பட்டி என்ற ஊரிலே, இன்றைக்கு அது விருதுநகர், அன்றைய தினம் விருதப்பட்டி என்ற ஊரிலே குமாரசாமிக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக வந்து அவதரித்தார். சிறுவயதிலேயே தன்னுடைய தந்தையை இழந்து விடுகிறார். தாய் சிவகாமி அம்மையார் அரும்பாடுபட்டு குழந்தையை வளர்க்கிறார். அவர் பிறக்கும் பொழுது ஓரளவுக்கு மிகப்பெரிய ஏழ்மை என்று சொல்லாவிட்டாலும் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வகையிலேதான் இருந்தார். ஆனால் அவர் தந்தை இறந்த பிறகு ஏழ்மைக்கு தள்ளப்பட்டார். அப்படிப்பட்ட காமராசர் தன்னுடைய வாழ்க்கையிலே இளமை முதற்கொண்டு நாட்டின் மீது பற்று கொண்டு மற்றவர்களுக்காக தான் வாழ வேண்டும் என்பதை அடிநாதமாக கொண்டு வாழ்ந்தார். காந்தியனுடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட காமராசர் காந்திய நெறியை மேற்கொண்டார். அது தன்னுடைய வாழ்க்கையின் தவமாக நினைத்தார். 1919 நம்முடைய நெஞ்சை பதற வைக்கக்கூடிய சம்பவம். நண்பர்களே, ஜாலியன் வாலாபாக் படுகொலை. அப்பொழுது காமராஜருக்கு வயது சரியாக 16. விருதப்பட்டி கிராமத்திலே தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து ஒரு பொடிக்கடை இருக்கும். அந்த பொடிக்கடையிலே நண்பர்களோடு சேர்ந்து அமர்ந்து இதை பற்றியெல்லாம் விவாதிக்கிறார். ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராட வேண்டும் என்ற எண்ணம் அவர் மனதிலே எழுகிறது. அதற்காக அன்றைய காலத்திலே மிகப்பெரிய காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய பேச்சாளர்களாக விளங்கிய வரதராஜலு நாயுடு, மதுரையைச் சேர்ந்த ஜார்ஜ் ஜோசப், கோடையடி குப்புசாமி, இது போன்ற பேரியக்க தலைவர்களை எல்லாம் விருதப்பட்டிக்கு வரவழைத்து ஆங்கிலேயருக்கு எதிராக கூட்டங்களை போட வைத்து வரலாறு படைத்தார் காமராசர். இந்த கூட்டங்கள் எல்லாம் போடுவதற்கு காமராசருக்கு எங்கிருந்து பணம் கிடைத்தது கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள், நெகிழ்ந்தும் போவீர்கள்.
அன்றைய தினங்களிலே ரயில்வே நிலையத்திற்கு சென்று ரயில் பயணிகளிடம் பிச்சை எடுத்து காங்கிரஸ் பேரியக்கத்திற்காக கூட்டங்களை நடத்திய பெருந்தகை காமராசர். அப்படி சிறுவயது முதலே, இளமை முதலே இந்த நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் உழைக்க வேண்டும், வெள்ளையனை வெளியேற்ற வேண்டும், காந்திய வழியில் நடக்க வேண்டும் என்ற உறுதியான கோட்பாடோடு, கொள்கையோடு வாழ்க்கையை தொடர்ந்தவர் காமராசர். இப்படி ஒவ்வொரு தலைவர்களாக தன்னுடைய ஊருக்கு வரவழைத்து அவர்களை எல்லாம் பேச வைத்து விடுதலை வேட்கையை மக்களிடையே தூண்டுவதில் காமராசர் பெரும் பங்காற்றினார். ஆயிரத்தி 1936 காங்கிரஸ் கட்சியினுடைய செயலாளராக காமராஜர் உருவெடுக்கிறார். அப்பொழுது தலைவராக இருந்தவர் யார் என்று பார்த்தால் தீரர் சத்தியமூர்த்தி. காமராஜர் தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்ட ஒரு நல்ல மனிதர் சத்தியமூர்த்தி. சத்தியமூர்த்தியினுடைய வழிகாட்டுதலின் பேரில் அந்த சத்தியமூர்த்தி தான் காமராஜரை டில்லிக்கெல்லாம் அழைத்து சென்று நேருவிடமும் மற்ற வடநாட்டு தலைவர்களிடமும் அறிமுகப்படுத்தியவர் சத்தியமூர்த்தி. ஆனால் அதே சத்தியமூர்த்தி காமராஜரை பற்றி பிற்காலத்தில் சொன்ன வார்த்தையை நாம் மறக்கக்கூடாது. காமராஜர் என்னுடைய குருநாதர் சத்தியமூர்த்தி என்று சொல்லுவார். ஆனால் சத்தியமூர்த்தி வடநாட்டு தலைவர்களிடம் என்ன சொன்னார் தெரியுமா? He is not my follower. அவர் என்னை பின்பற்றுபவர் அல்ல. He is not my follower. He is my counselor. அவர் ஃபாலோயர் கிடையாது, கவுன்சிலர். எனக்கே வழி சொல்பவர், நல்வழி காட்டுபவர், நன்னெறிப்படுத்துபவர் என்று சத்தியமூர்த்தி காமராஜரை புகழ்ந்தார் என்றால் காமராஜருடைய பெருமையை நாம் சொல்லியா தெரிய வேண்டும். காமராஜர் பிற்காலத்திலே முதலமைச்சர் ஆன பிறகு அந்த நேரத்திலே சத்தியமூர்த்தி இல்லை. சத்தியமூர்த்தியினுடைய குடும்பத்துக்கு பல்வேறு உதவிகள் தேடிச் சென்று செய்தார். முதல்வர் ஆன உடனேயே சத்தியமூர்த்தியினுடைய வீட்டிற்கு சென்று சத்தியமூர்த்தியினுடைய மனைவியிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு வந்தார் காமராஜர். அந்த குடும்பத்துக்காக பல சேவைகள் செய்தார். அதுதான் நான் வள்ளுவருடைய திருக்குறளை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு. அதன்படி வாழ்ந்தவர். நாமும் அதன்படிதான் வாழ வேண்டும். ஒரு கல்வித்துறையில் இருக்கக்கூடிய ஆசிரியனாக கண்டிப்பாக நான் காமராஜருக்கு நன்றி சொல்லியாக வேண்டும். அது என் கடமை. அப்படிப்பட்ட சத்தியமூர்த்தியினுடைய வளர்ப்பிலே வளர்ந்தவர் காமராஜர். 1936 காங்கிரஸ் கட்சியினுடைய செயலாளராக காமராஜர் உருவெடுக்கிறார். அதற்கு பிறகு 1940களில் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பொறுப்பை ஏற்கிறார் காமராஜர். அப்படி தலைமை பொறுப்பை அவர் ஏற்ற பிறகு மிக அழகாக அவரை அழகான பட்டத்தோடு பிற்காலத்தில் அழைக்க ஆரம்பித்தார்கள் நம்முடைய இந்திய திருநாட்டு மக்கள், அரசியல்வாதிகள் எல்லோருமே. கிங் மேக்கர், அரசர்களை உருவாக்குபவர். இங்க பார்த்தீங்கன்னா 2 பேரை இவர் பாரத பிரதமராக உருவாக்குவதில் காமராஜருடைய பங்கு மிக 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 முக்கியமானது. ஒருவர் லால் பகதூர் சாஸ்திரி, மற்றொருவர் இந்திரா காந்தி. லால் பகதூர் சாஸ்திரியிடம் நிருபர்கள் சென்று கேட்கிறார்கள், நீங்கள் தான் அடுத்த பிரதமர் என்று பேச்சு அடிபடுகிறதே, நீங்கள் தான் பாரதத்தினுடைய அடுத்த பிரதமரா என்று கேட்கிற பொழுது லால் பகதூர் சாஸ்திரி சொல்கிறார், அது என் கையில் இல்லை, இட் இஸ் இன் காமராஜ் ஹேண்ட் அப்படின்ற, எல்லாம் காமராஜருடைய கையிலே தான் இருக்கிறது, என்னுடைய எதிர்காலமே காமராஜர் கையில் இருக்கிறது என்று சொன்னவர் வடநாட்டு தலைவர். எங்கோ தமிழகத்தின் ஒரு மூலையிலே விருதப்பட்டி என்ற கிராமத்திலே பொடிக்கடையிலே தன்னுடைய நண்பர்களோடு விவாதித்து காங்கிரஸ் கட்சி என்ற பேர் இயக்கத்திலே நாட்டுப்பற்றின் காரணமாக தன்னை இணைத்துக் கொண்ட காமராஜர் லால் பகதூர் சாஸ்திரியை பாரத பிரதமராக நியமிப்பதில் பெரும் பங்காற்றினார்.
அதுபோலவே லால் பகதூர் சாஸ்திரியினுடைய மரணத்திற்கு பிறகு அண்ணா இந்திரா காந்தி வருகிற பொழுது இந்திரா காந்தியும் அதே வார்த்தையைத்தான் சொல்கிறார். இந்த பிரதமர் என்கிற பொறுப்பு என் கையில் இல்லை, காமராஜர் கையில் தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட அண்ணா இந்திரா காந்தி, லால் பகதூர் சாஸ்திரி போன்ற 2 பிரதமர்களை உருவாக்கியவர் காமராஜர். 9 வருடங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர். அது மட்டுமல்லாமல் 4 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், 5 முறை சட்டமன்ற உறுப்பினர், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவர், 13 ஆண்டு காலம் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர். இத்தனை பெருமைகளுக்கும் சொந்தக்காரராக யாராவது இருக்க முடியுமா? இருந்தார் காமராஜர். ஆக அப்படிப்பட்ட காமராஜர் தன்னுடைய இளமை வாழ்க்கையை முதற்கொண்டு இந்த நாட்டின் மீது கொண்ட பக்தி காரணமாக தன்னையே இந்த நாட்டிற்காக அர்ப்பணித்தார். 1954 தமிழ் புத்தாண்டு அன்று காமராஜர் முதல்வராக பொறுப்பேற்கிறார். அப்ப கூட அவர் பொறுப்பு ஏற்றுக்கல, நான் முதலமைச்சர் ஆகணும்னு அவர் சொல்லவே இல்லை. நேருவினுடைய வற்புறுத்தலின் பேரில், ஏன்னா காமராஜர் தான் முதலமைச்சராக வரணும்ட்டு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து முடிவெடுக்கிறார்கள். அப்படி முடிவெடுக்கும் பொழுது காமராஜர் நேரே டெல்லிக்கு சென்று நேருவை சந்திக்கிறார். அப்படி நேருவை சந்திக்கும் பொழுது நேரு சொல்கிறார், நீதான் அடுத்த பிரதமர், அடுத்த முதல்வர் தமிழகத்துக்குன்னு சொல்றார். அப்ப காமராஜர் சொல்றார், ஐயா, காங்கிரஸ் கட்சியிலே செயலாளராகவும் தலைவராகவும் பொறுப்பை நான் வகித்திருக்கிறேன். நிர்வாகம், கட்சியினுடைய நிர்வாக பொறுப்பில் இருந்து இருக்கிறேன். அதை திறம்பட என்னால் செயலாற்ற முடியும். ஆனால் ஆட்சியில் இதுவரை நான் பங்கேற்கவில்லை, ஆட்சி செய்யவில்லை, ஒரு அமைச்சராக கூட இல்லை. நான் எப்படி முதல்வராக அமர முடியும்? அதனால் எனக்கு வேண்டாம், வேறு யாராவதுக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று சொல்லி மூத்த காங்கிரஸ் தலைவர்களுடைய பெயர்களை படிக்கிறார் காமராஜர். அதை காதில் வாங்கவில்லை நேரு. சிரிக்கிறார் நேரு. உன்னால் முடியாவிட்டால் யாராலும் முடியாது, நீ போய் முதல்வர் பதவி ஏற்றுக்கொள். வேறு வழி இல்லாமல் நேருவினுடைய நிர்பந்தத்தாலும் தமிழக காங்கிரஸ் தலைவர்களுடைய வற்புறுத்தலினாலும் காமராஜர் வருகிறார். அதற்கு முன்பாக, காமராஜருக்கு முன்பாக தமிழக முதல்வராக இருந்தவர் மூதறிஞர் ராஜாஜி, அரசியலில் சாணக்கியன் என்ற பெயரை பெற்றவர். அந்த ராஜாஜி அவர் அந்த நேரத்தில் ஒரு திட்டம் கொண்டு வருகிறார், குலக்கல்வி திட்டம் என்று சொல்லி. மாணவர்கள் காலை முழுவதும் பள்ளியில் இருக்க வேண்டும். இந்த ஷிஃப்ட் சிஸ்டம்ன்றத அந்த காலத்தில் அறிமுகப்படுத்தினார் ராஜாஜி. காலையில் மாணவர்கள் பள்ளியிலே படிக்க வேண்டும், மதியம் பள்ளியிலிருந்து சென்று அவரவர் அவருடைய தந்தையார் செய்கின்ற தொழிலை செய்ய வேண்டும். குலக்கல்வி திட்டம் பேரு. அதை கொண்டு வந்தார். இதற்கு தமிழகம் முழுவதும் பலத்த எதிர்ப்பு. காமராஜரே எதிர்த்தார். பெரியார் முதலான பெரும் தலைவர்கள் எல்லாம் இந்த அறிவிப்பை எதிர்த்தார்கள். ராஜாஜிக்கு பிடிக்கல. எல்லாரும் எதிர்க்கிறாங்களே அப்படின்னும் பொழுது ராஜாஜி ரொம்ப கோபம் அடைந்தார். அதனால அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய பதவியை நான் ராஜினாமா செய்ய போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். காமராஜர் ஓடி செல்கிறார், ராஜாஜியை அவருடைய இல்லத்திலே சந்திக்கிறார். நீங்கள் தான் முதல்வராக இருக்க வேண்டும். அதுக்கு ராஜாஜி கண்டிஷன் போடுறார், நான் முதலமைச்சராக இருக்கணும்னா நான் சொன்ன திட்டத்தை ஏற்றுக்கணும். அது முடியாத காரியம் என்கிறார் காமராஜர். ஏனென்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் இத்திட்டத்தை எதிர்க்கிறார்கள். குலத்தொழில் தந்தை செய்கின்ற தொழிலையே மகனும் செய்ய வேண்டுமா என்று மக்கள் அனைவரும் கேட்க அந்த மக்களுடைய கருத்தை பிரதிபலிக்கிறார் காமராஜர். மக்கள் மட்டுமல்லாமல் தலைவர்களும் இதை எதிர்க்கிறார்கள் என்று சொல்கிறார் காமராஜர். அப்படின்னா என்னால் முடியாது, நீ இருந்துக்கோ அப்படின்னார். 6000 பள்ளிகள் மூடப்பட்டது. நண்பர்களே, நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ராஜாஜி பதவியை விட்டு இறங்கும் போது 6000 பள்ளிகள் மூடப்பட்டன. 1954 தமிழ் புத்தாண்டு அன்று முதலமைச்சர் நாற்காலியில் அமர்கிறார்.
கர்ம வீரர். அப்படி அமர்ந்த உடனே மூடப்பட்ட பள்ளிகளை எல்லாம் திறக்கிறார். புதிய பள்ளிகள், ஏறக்குறைய 15,000 பள்ளிகளை உருவாக்குகிறார் காமராசர். உலக வரலாற்றிலேயே, நம்முடைய இந்தியாவிலேயே கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து இப்படிப்பட்ட புரட்சி எங்கும் நடந்ததில்லை, தமிழ்நாட்டை தவிர. காமராஜருடைய ஆட்சியிலே கல்வித்துறை இயக்குனராக இருந்தவர் நேத்து சுந்தரவடிவேலு என்ற மிகப்பெரிய ஜாம்பவான். என்னுடைய தந்தையார் அவர் கையால் பாராட்டப்பட்டிருக்கிறார் காமராஜருடைய ஆட்சியிலே. அது எனக்கு ஒரு பெருமை. இந்த மத்திய உணவு திட்டம் காமராஜர் கொண்டு வருகிற பொழுது அந்த மத்திய உணவு திட்டத்தை செம்மையாக சிறப்பாக செய்து முடித்தார் தென்னார்காடு மாவட்டத்திலே என்று சொல்லி என்னுடைய தந்தையை நேத்து சுந்தரவடிவேலு டைரக்டர் பாராட்டி இருக்கிறார். அப்படிப்பட்ட NDS என்று சொல்லக்கூடிய ND சுந்தரவடிவேலு அவர் கல்வித்துறை செயலராக இருக்கிறார். அவர் அழைக்கப்பட்டு காமராஜரிடம் பேசுகிறார். காமராஜர் சொல்றார், 1 மைல் தூரத்தில் ஒரு தொடக்கப்பள்ளி, 3 மைல் தூரத்திலே ஒரு நடுநிலைப்பள்ளி, 5 மைல் தூரத்திலே ஒரு உயர்நிலைப்பள்ளி. இத்தனி ஸ்கூல்ஸ் திறந்தா ஏகப்பட்ட செலவாகுமே. ஆகட்டும். அப்படி திறக்கப்பட்ட பள்ளிகள், அதை மிக வேடிக்கையாக சொல்வார்கள் அந்த காலத்திலே. தடுக்கி விழுந்தால் தொடக்கப்பள்ளி, ஓடி விழுந்தால் உயர்நிலைப்பள்ளி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கல்வி கண்ணை திறந்தார் காமராசர். நம்ம காமராசரை கல்விக்கு இது செய்தார் அவ்வளவுதான் சொல்லிட முடியாது. எல்லா துறைகளிலும் தடம் பதித்தார், முத்திரை பதித்தார், வரலாறு படைத்தார். ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன் பாருங்க. ஸ்கூலை திறந்துட்டாரு, பசங்க படிக்கிறாங்க, படிச்ச பிறகு அவங்களுக்கு வேலை, அதையும் சிந்திக்கணும் இல்ல. நிறைய ஸ்கூல் சார்ந்த பசங்க படிச்சுட்டு சும்மாவே இருக்கு, வேலை இல்லாம இருக்குன்னா அந்த படிக்காத மேதையினுடைய மனதிலே, மூளையிலே, அறிவிலே எப்படிப்பட்ட எண்ணங்கள் ஒதுக்குது பாருங்க. படித்தவர்களுக்கு கூட அது தோணவில்லை. ஒரு சமயம் சேரன் மாதேவி அருகிலே காரிலே காமராசர் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மாணவன் மாடு மேய்த்து கொண்டிருக்கிறான். ஒரு பையன், என்னடா இவன் ஸ்கூலுக்கு போவான், மாடு மேய்ச்சிட்டு இருக்கான, கிட்ட கூப்பிட்டு விசாரிச்சா, ஏன் ஸ்கூலுக்கு போல என்று கேட்கிறார் காமராசர். ஸ்கூலுக்கு போனா கஞ்சி கிடைக்குமா அப்படிங்க. அவனுக்கு காமராஜர் முதல்வர் தெரியாது. அவனுக்கு கஞ்சி கிடைக்குமா ஐயா? ஸ்கூல்ல கஞ்சி கிடைச்சா போவியா ஸ்கூலுக்கு? போவேன். அன்றைக்கு முடிவெடுக்கிறார். மகத்தான திட்டம், மதிய உணவு திட்டம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. வழக்கம் போல NDS சொல்றார், ஐயா இது எவ்வளவு பெரிய பட்ஜெட் ஆகும் சாப்பாடு. அதுக்கும் ஐடியா கொடுக்குறார் காமராஜர். இது இன்னும் விழாவறிய சொன்ன மற்ற சம்பவங்கள் என்னால் சொல்ல முடியாது, சுருக்கமா சொல்லிடுறோம். மத்திய உணவு திட்டத்துக்கு ஒரு ஊரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரமுகர், ஜமீன்தார், இந்த மாதிரி பெரிய ஆட்களை பிடிங்க, அவங்கள கொடுக்க சொல்லுங்க. அவங்களால முடிஞ்சதை அவங்க செய்யட்டும், மீதி நம்ம பார்த்துக்கலாம். ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கக்கூடிய கல்வித்துறை அதிகாரிகளுக்கு இதை போடுங்க, ஆர்டரா போடுங்க. அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களை அணுகட்டும். மாணவர்களுக்கு மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வருகிறார். அதை செய்தவர் தான் என்னுடைய தந்தை. அப்பதான் NDS பாராட்டுறாரு. அவர் இந்த மாவட்டத்தில் நீங்க சிறப்பா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்து மாணவர்களின் பசியாற்றினார். சரி, மாணவன் படித்து முடிச்சான், வேலைக்கு மிக அற்புதமான பல தொழிற்பேட்டைகளை உருவாக்கினார் காமராஜர். பல கல்லூரிகளை திறந்தார். இப்போ நம்ம கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் சொல்றோம் இல்லையா, பொறியியல் கல்லூரி, 15 பொறியியல் கல்லூரிகளுக்கு மேல திறந்தார் காமராசர். அது இல்லாம மருத்துவக் கல்லூரி ஒன்று திறந்தார். தொழிற்பேட்டைகள், திருச்சி பெல், பாரத மிகுமின் நிறுவனம், நெய்வேலி NLC, இவையெல்லாம் யாருடைய காலத்திலே சாதனைகளின் மொத்த உருவமாக திகழ்ந்தார் காமராஜர். இது எல்லாவற்றிற்கும் மேலே இன்றைக்கு கூட மதுரை பக்கத்தில் இருந்து ஒருத்தர் சொன்னார், நான் ஒரு நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது சொன்னார்,
யூடியூப்ல. நாங்கள் மதுரைக்காரங்க இன்னைக்கும் நிம்மதியாக தண்ணிக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கிறோம்னா வைகை டேம் தான் சார் காரணம்னு சொல்கிறார் பேட்டியில். யாருன்னு சொல்கிறேன், உங்களுக்கு மிகப்பெரிய எழுத்தாளர் இந்திரா சௌந்தரராஜன் அவர் சொல்கிறார், காமராஜர் அன்னைக்கு கட்டிட்டு போன வைகை டேம் இன்னைக்கும் எங்களுக்கு நீர் பிரச்சனையே இல்லாமல், குடிநீர் பிரச்சனையே இல்லாமல் நிம்மதியாக இருக்கும். நண்பர்களை, மற்றொன்றை நாம் சிந்திக்க வேண்டும். தொழிற்பேட்டைகள், கல்லூரிகள், மாணவர்கள் படிப்பதற்கு எல்லா வழியும் பண்ற காமராஜர் படிச்சு முடிச்சு வேலைக்கு வரணும். வெறும் கல்வி மட்டும் போனா மற்ற விவசாயம், வேளாண்மை, அதுக்கு அடிப்படை ஆதாரம் நீர். அந்த நீர்த்தேக்கங்களை கட்டினார். காமராஜரை மாதிரி டேம் கட்டி சாதனை புரிந்த ஒரு தலைவர் காமராஜருக்கு பிறகு இன்று வரை கிடையாது. வைகை அணையாகட்டும், பல, அதுவும் ஏறக்குறைய 15 அணைகள் கட்டி இருக்கிறார் காமராஜர். அதுக்கு பிறகு அவ்வளவு இல்லை. அப்புறம் கல்பாக்கத்துல அணு மின் சக்தி, ஆக நீர் மின் சக்தி, அனல் மின் சக்தி, இதன் மூலமாக மின்சாரம் தயாரிப்பது, விவசாயத்தை பெருக்குவது, நீர்த்தேக்கங்கள் கட்டி, இதெல்லாம் எப்படிங்க அவரால் செய்ய முடிஞ்சது? வேற சிந்தனையே அவர் கிடையாது. தன்னுடைய தாயை மறந்தார், தன்னுடைய ஊரை மறந்தார், தன்னுடைய சுற்றத்தாரை மறந்தார். தமிழர்கள், தன்னுடைய நாட்டு மக்கள் ஒன்றையே தன்னுடைய சிந்தையில் கொண்டிருந்தார் காமராஜர். அப்படியே காமராஜருடைய வாழ்க்கை வரலாற்று, அவருடைய சம்பவங்கள் எல்லாம் கேட்கும்போது மனசு உருவம். அப்படியே அப்படிப்பட்ட காமராஜர் இது போன்ற சாதனைகள், நீர்த்தேக்கங்கள், கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரி, தொழிற்பேட்டைகள், விவசாய புரட்சி, எவ்வளவு பண்ணார் காமராஜர். அப்படிப்பட்ட காமராஜர் தன்னுடைய 9 ஆண்டுகால ஆட்சியிலே இன்னும் எத்தனையோ சாதனைகள், சொல்ல நேரம் இல்லை, விஷயம் நிறைய இருக்கு, சொல்ல நேரம் இல்லை, பல சிறப்புகளை செய்தார். அந்த 9 வருஷம் கழிச்சு கூட 1963 நீ முதல்வர் பதவியை விட்டு இறங்குன்னு யாருமே சொல்லல. அவரே இறங்குற, அவரே தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கட்சி பணியில் ஈடுபடுகிறார். அதனாலதான் அவர் கிங் மேக்கர்னு சொல்றாங்க. மற்ற நல்ல மனிதர்கள், நாமளே ஆட்சி பண்ணியிருந்தா எப்படி, மற்றவங்களுக்கு வழிவிடணும்னு சொல்லி இறங்கி மிகச்சிறந்த ஆளுமைகளை எல்லாம் கொண்டு வர. அதில் ஒவ்வொருத்தரை பற்றியும் நம்ம சொல்லணும் வந்தால் இந்த நேரம் தான் டைம் ஆகும். அப்படிப்பட்ட பொற்கால ஆட்சி காமராஜருடைய ஆட்சி. 1954 முதல் 1963 வரை பொற்கால ஆட்சி. அவருடைய ஆட்சியில் பலர் கிண்டல் பண்ணாங்க, அவரை பலர் கேலி பேசினார்கள். அப்போ காமராஜர் என்ன செய்யறாரு அப்படின்னா, காமராஜர் கிண்டல் பண்றாங்க. காமராஜர் படிக்காதவர், காமராஜருக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஆனா நல்லா ஞாபகம் வச்சுங்க, காமராஜர் இங்கிலீஷ் நல்லா பேசுவார். ஒரு முறை நகைச்சுவைக்காக சொல்லுவாங்க எதிர்கட்சிகள் எல்லாம், ஹூ இஸ் காமராஜ் என்று கேட்கும்போது, அவருக்கு எங்க ஹூ ஆர் யூன்னு கேட்கும்போது, ஹூ ஆர் யூன்னு கேட்குறாங்க காமராஜர், அவர் என்ன பதில் சொல்லியிருக்கணும், ஐ ஆம் காமராஜ்னு சொல்லியிருக்கணும். அவர் என்ன சொன்னாரா, ஐ ஈஸ் காமராஜ்னாராம். எங்க ஆம் போடணும், எங்க ஈஸ் போடணும், இது கூட தெரியலையா, இப்படியெல்லாம் கிண்டல் பண்ணாங்களாம். படிக்காதவராச்சு இவருக்கு நாட்டு நடப்பு என்ன தெரியும், திட்டங்களை எப்படி தீட்டுவார், இவர் என்ன பண்ணுவார், காமராஜருக்கு பூகோளம் தெரியுமா, இப்படியெல்லாம் கேள்விகள் பறந்தன. எதுக்குமே கவலைப்படலை, கோவப்படலை. அழகா ஒரு மீட்டிங்ல பதில் சொன்னார். என்னை பார்த்து எதிர்கட்சிக்காரர்கள் கேட்குறாங்க, நீ படிச்சவனா? நான் எங்க படிச்சேன்னு சொல்லியிருக்கேன்? நான் எந்த கல்லூரியில் சேர்ந்து படித்தேன் என்று இதுவரை எங்கேயாவது நான் சொல்லியிருக்கேனா? நான் படிக்கலன்றது எல்லாருக்கும் தெரியும், அதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. அப்புறம் இன்னும் ஒரு நண்பர் கேட்டாரு, இவருக்கு காமராஜருக்கு பூகோளம் தெரியுமான்னு. எனக்கு பூகோளம் தெரியாது, ஆனா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எது, தமிழகத்திலே எந்த ஊரில் ஆறு ஓடுகிறது, எந்த ஊரிலே மேடு இருக்கிறது, எந்த ஊரிலே பள்ளம் இருக்கிறது, எந்த ஊரிலே மலைகள் இருக்கின்றன, எந்த ஊரிலே மரங்கள் இருக்கின்றன, எந்த ஊரிலே எத்தனை காடுகள் இருக்கின்றன, எந்த ஊரிலே பள்ளத்தாக்குகள் இருக்கின்றன, எந்த இடத்திலே தேக்கங்கள் இருக்கின்றன, எந்த இடத்திலே நீர் சேமிக்கப்படுகிறது, எந்த இடத்திலிருந்து தண்ணீர் பிரிந்து செல்கிறது, எந்த இடத்துல விவசாய நிலம் சுபீட்சமா இருக்கு, இந்த விஷயம்லாம் என்னால சொல்ல முடியும்.
இதுக்கு பேர் தான் பூகோளம்னா. அந்த பூகோளம் எனக்கு தெரியும் சொன்னவர் காமராஜர். படித்த அறிந்தார் இல்லையே. அப்படிப்பட்ட செயலை திடமாக செய்யக்கூடிய ஒரு செயல் வீரர் காமராஜர். அந்த காமராஜருடைய பிறந்த நாள் இன்று. அது மட்டும் இல்லாம இப்போ காமராஜருடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை சுருக்கமாக சொல்லி அதற்கு பிறகு காமராஜர் ஒரு பற்றற்ற துறவியாக வாழ்ந்ததற்கான ஒரு சில செய்திகளை சொல்லி நான் நிறைவு செய்து விடுகிறேன். இப்போ காமராஜர் வாழ்க்கையில் நடந்த சம்பவம், காமராஜர் முதலமைச்சராக இருக்கார். அப்போ ஜப்பான் நாட்டோட அக்ரிமெண்ட். காமராஜர் வருவதற்கு முன்பாக நம்முடைய தமிழகத்திலே சர்க்கரை ஆலைகள் கிடையாது, சுகர் ஃபேக்டரி கிடையாது. அப்போ ஜப்பான் கூட அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஜப்பான் நாட்டிலிருந்து வந்த அந்த தேசத்துக்காரர்கள் சொல்றாங்க, அந்த இன்ஜினியர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி தொழில்துறை அமைச்சரை அழைத்து அவருடன் பேசுகிறார்கள். மொத்தம் எத்தனை ஃபேக்டரி தமிழ்நாட்டில் கட்டணும்? 10 வேணும் எங்களுக்கு, 10 சர்க்கரை ஆலைகள் வேணும் தமிழகத்துக்கு. அப்படியா, சரி. ஒரு ஃபேக்டரிக்கு 10% கமிஷன் கிடைக்கும். அப்போ 10 ஃபேக்டரினா 100% கமிஷன். இது நீங்கள் உங்கள் முதலமைச்சரை கேளுங்க, யாருக்கு சேரணுமோ நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு ஜப்பான் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது. அந்த அமைச்சர் காமராஜர் கிட்ட போனார். காமராஜரை பார்த்த, ஐயா இந்த மாதிரி சொன்னாங்க ஜப்பான் நாட்டுக்காரர்கள், என்ன 100% கமிஷன் வருது, இது யாருக்கு கொடுக்கணும்னு கேட்டாங்க. சிரிச்சாராம் காமராஜர். அவருக்கு போய் அந்த கமிஷன் அப்படின்ற வார்த்தை பிடிக்குமா? அந்த தன்னிகர் இல்லாத தலைவனுக்கு அது போய் பிடிக்குமா? 100% கமிஷன்னா அப்ப இன்னும் ஒரு ஃபேக்டரியே வரும் இல்ல அப்படின்னா அந்த அமைச்சர். ஆமாங்க ஐயா. அப்ப 10 ஃபேக்டரியோட இன்னும் ஒரு ஃபேக்டரி, அந்த 100% தூக்கி போட்டு 11வது ஒரு ஃபேக்டரியை கட்ட சொல்லுன்னு அப்படின்னு காமராஜர். என்ன மனசு பாருங்க. அப்படி 11வது ஃபேக்டரியா வந்தது தான் மோகனூர் சர்க்கரை ஆலை. 10 தான் எஸ்டிமேட்டு. 11வது ஒரு ஃபேக்டரி கமிஷன் பார்க்காம, அதில் ஏதாவது தனக்கு கிடைக்கும்னு பார்க்காம, நாட்டுக்கு இன்னொரு சர்க்கரை ஆலை இருந்தால் மக்கள் சுபிட்சமாக இருப்பார்கள், விவசாயிகள் நல்லா இருப்பாங்க நினைச்சாரு பாருங்க. அவர் இல்லையா மனுஷன்? அதுக்கப்புறம் தூத்துக்குடி வழியா போறாரு. வழியில் இதே மாதிரி நிறைய, அந்த முதல்வராக அவர் இருக்கும் பொழுது வழியில் காரை மடக்கி நிறைய மக்கள் அவர்கிட்ட பல குறைகளை சொல்லுவார். இறங்கி கேட்பார். அப்படி தூத்துக்குடி அருகிலே போகும் பொழுது என்ன ஆச்சு அப்படின்னா, மக்கள் வழி மறிக்கிறார்கள். அப்படி மக்கள் வழி மறிக்கும் பொழுது என்னன்னு கேட்குறாரு, எங்கள் ஊரில் கரண்டே இல்லைங்க ஐயா. அப்படியா? உடனே இபி டிபார்ட்மெண்ட்டில் கூப்பிட்ற, என்ன விஷயம்னாரு, ஐயா வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்கத்திலேருந்து நம்மளுக்கு சிமெண்ட் கம்பம் வரணும், அது வரலை, வந்தால் தான் ஏன் நம்ம கனெக்ஷன் கொடுக்க முடியும். உடனே அந்த படிக்காத மேதை யோசிக்கிறார், வேற என்ன வழி அப்படின்னு யோசிக்கிறார். யோசிச்சு அந்த மின்துறை சார்ந்தவர்கள்கிட்ட கேட்குறாரு, சிமெண்ட் கம்பத்துக்கு பதில் பனைமரம் இருந்தால் கட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. முடியும் ஐயா. உடனே காமராஜர் அந்த ஊர் மக்களை அழைத்து, வீட்டுக்கு ஒரு பனைமரம் கொடுங்க, உங்கள் வீட்டுக்கு ஒரு பனைமரம் கொடுத்தா கரண்ட்டு நான் கொடுக்குறேன். அந்த மக்கள் எங்களால் முடியும் ஐயா அப்படின்னா, சரி ஒரு வீட்டுக்கு ஒரு பனைமரம் கொடுங்கன்னா கொடுத்தாங்க. அழகாக பனைமரத்தில் கட்டி கரண்ட் ஒரு வீட்டுக்கும் கொடுத்து ஒளியேற்றி வைத்த ஒப்பற்ற தலைவன் காமராஜர். அடுத்து மிக முக்கியமான, இந்திய சீனா போர் நடந்தது தெரியும் உங்களுக்கு. அந்த இந்திய சைனா, இப்போ கூட சைனா நம்மக்கிட்ட அத்துமீறி லடாக் பகுதியில் நுழைந்து இப்போ கொஞ்சம் ரிவர்ஸ் போயிருக்காங்க ஒரு சில கிலோமீட்டர்ஸ்ன்னு கேள்விப்படுறோம். அவர்கள் அந்த காலத்திலிருந்தே நம்ம இந்தியாவுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தவர்கள். அந்த நேரத்தில் நிறைய தளவாடங்கள், இராணுவ தளவாடங்கள் நம்மகிட்ட அழிஞ்சு போச்சு, மிஷினரிஸ் நிறைய அழிஞ்சு போச்சு. அந்த நேரத்தில் நிறைய அமெரிக்காவிலேருந்து வாங்கலாம் தளவாட பொருட்கள், இந்த மிஷினரிஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ண நேரு பிரதமராக இருக்கார். நேரு என்ன செய்கிறார், கேட்குறாரு இந்த மாதிரி அமெரிக்காக்காரன் என்ன சொல்கிறோம், நாங்கள் அனுப்புகிறோம், நீங்கள் கேட்ட மிஷினரிஸ்லாம் அனுப்புகிறோம், ஆனால் யாராவது கேரண்டி போடணும், கேரண்டி போட்டால் நாங்கள் உங்களுக்கு அங்கே அனுப்பிடுறோம் அப்படின்னு. இவர் கேட்குறாரு, யாரும் கேரண்டி கொடுக்க மாட்டுறாங்க, என்னடா இது அப்படின்னு ரொம்ப நொந்து போய் உட்காந்துட்டு இருக்கார் நேரு. அந்த டைம் காமராஜர் டெல்லிக்கு வர்றார். நேரு மூட் அவுட்டாக உட்காந்துட்டு இருக்காருன்னு பார்த்த காமராஜர் நேருவை பார்த்து கேட்கிறார்,
என்ன பிரச்சனை, ஏன் இப்படி டல்லாக இருக்கீங்கன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி விஷயம் நம்ம இந்தியா அளவில் இப்போ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் இந்த சீனா போருக்கு அப்புறம். சரி, எல்லாத்தையும் சரி பண்ணலான்னா மிஷினரிஸ் வாங்கலான்னு பார்த்தா அது அமெரிக்காவிலேருந்து வரணும், அவன் கேரண்டி எடுத்து கேட்குறான், நான் யார்கிட்ட கேட்பேன், இங்கே யார் கேட்டாலும் சொல்ல மாட்டேன்றான், போட மாட்டேன்றான் அப்படின்னு. அப்படியா, அமெரிக்காக்காரன் அவ்வளோ பெரிய ஆள் ஆயிட்டானா அப்படின்னு நேரு அமைதியாக இருக்க. சரி, நம்ம இந்தியாவில் அமெரிக்காக்காரன் ஏதாவது கடை போட்டிருக்கா, அவருக்கு தெரிஞ்ச சாதாரண தமிழில் கேட்குறாரு, இங்கே ஏதாவது கடை அமெரிக்காக்காரன் இருக்கான்ற. நேரு ஆச்சரியமாக பார்த்தாரு. அமெரிக்காக்காரன் கடையா? ஆமாம், அமெரிக்காக்காரன் பேங்க் ஒன்று இருக்குது, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க்னு ஒன்று இருக்குது, அதை முதல்ல மூடுன்னு காமராஜ். அப்படியே ஷாக் ஆகி போச்சு நேரு. அதை மூடிட்டா நீ மூடு நான் சொல்கிறான்னு காமராஜர். ஒன்றும் புரியல நேருக்கு. அதை மூடுனா நீ மூடு, அவன் தன்னால் வராமல் பாருனாரு. உடனே நேரு அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க் சேர்மனை அழைச்சி, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, அதனால் நாங்கள் உங்கள் பேங்க்கை க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டார். இங்கே நேரு சொன்ன உடனே இங்கிருந்து தகவல் அமெரிக்காவுக்கு பறக்குது. அமெரிக்காவிலேருந்து அடுத்த தகவல் இந்தியாவுக்கு, நேருவுக்கு தகவல் வருகிறது. சார், நாங்கள் நீங்கள் கேட்ட மிஷினரிஸ் எல்லாம் அனுப்பிடுறோம், உங்களுக்கு கேரண்டி கையெழுத்துக்கு எதுவும் தேவையில்லை. பாரத பிரதமர் நேரு லண்டனிலே படித்தவர், வசதியான குடும்பத்தில் பிறந்தவர், மிகப்பெரிய பல்கலைக்கழகத்திலே படித்தவர், 4 வாசலில் 4 கார் நிற்கும் அவரை அழைத்து செல்ல, மிகப்பெரிய புத்திசாலி. அவரால் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டிலே விருதப்பட்டியிலே உதித்த அந்த வீரமகன் கொடுத்த ஒரு ஐடியா எப்படி வேலை செஞ்சது பாரு. இதெல்லாம் காமராஜருடைய சாதுரியத்திற்கும் சமயோசித புத்திக்கும் உதாரணமா நம்ம சொல்லுவோம். அப்படி வாங்கினாங்க. அடுத்து காமராஜர் பாத்தீங்கன்னா நம்ம போட்டோஸ்ல பார்க்கும்போது அப்படி உம்முன்னு இருக்க மாதிரி இருக்கும். உண்மையிலே ஒரு நல்ல நகைச்சுவை காமெடி பண்ணுவார். இதுல மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, பத்திரிகையாளர்களை அடிக்கடி சந்திப்பார், வீட்டுக்கு வர வைப்பார், இல்ல வெளியே இருந்தா கூப்பிடுவார். பத்திரிகையாளர்களை அதிகம் சந்தித்த ஒரு முதல்வர்னா அது காமராஜர் தான். அவங்கள கவனிப்பார், அவங்கள சாப்பிட வச்சு அனுப்புவார். அப்படிப்பட்ட உயர்ந்த குணம் கூடியவர் காமராஜர். ஒரு முறை பத்திரிகையாளர் சந்திப்பு, எல்லாரும் முண்டி அடிச்சு காமராஜர் பக்கத்துல நிக்கணும் அப்படின்ற ஆசை, முண்டி அடிக்கிறாங்க. அதுல அலைவோசைன்ற பத்திரிகையினுடைய நிருபர் ஓடி வர்றார். அவர் ஓடி வரும்போது சேர் தடிக்க விழுந்து காமராஜர் பக்கத்துல விழறாரு. காமராஜர் அவரை தூக்கி பிடிச்சி, ஏன்பா எல்லாம் பலமா அடிக்குதான்னு கேட்டான். எல்லாம் கொஞ்சம் ஓவரா அடிக்குதோ அப்படின்னு கேட்டான். நகைச்சுவை. அப்புறம் கூப்பிட்டு அவர் தட்டி கொடுத்து எழுப்பி நிற்க வச்சு தன்னுடைய பக்கத்துல இருந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார். பத்திரிகையாளர்களிடம் நட்பு. எனக்கு இந்த பத்திரிகை ஆகும், இவன் ஆகாது, அதெல்லாம் கிடையாது. எல்லா பத்திரிகையாளர்களும் காமராஜர் சொன்னா கேட்பான். காமராஜர் எல்லா விஷயங்களையும் புட்டு புட்டு வச்சுட்டு வரான். சந்திப்பு முடிஞ்ச பிறகு, நான் சொன்ன எல்லாத்தையும் போடாதீங்க, எல்லா நியூஸையும் போடக்கூடாது, நான் சொன்ன நியூஸை மட்டும் போடுங்க, மீதி அப்புறம் பார்த்துக்கலாம் காமராஜர் சொன்னா ஒரு பத்திரிகையாளர் கூட அதை மீற மாட்டாங்களாம். எல்லாரும் காமராஜர் என்ன சொன்னாரோ அதை தான் போடுவாங்களாம். அந்த அளவுக்கு பத்திரிகையாளர்களுக்கும் காமராஜருக்கும் இடையே நட்பு அதிகம். அதுக்கு பிறகு இன்னொரு சம்பவம். காமராஜர் தன்னுடைய வீட்டில் இருக்கும்பொழுது மக்கள் வந்து பார்ப்பாங்க, முக்கிய பிரமுகர்கள் வருவாங்க. இதுல ஒரு சமயம் என்ன ஆகுதுன்னா, ஒரு கிராமத்திலிருந்து தங்களுடைய குறைகளை சொல்வதற்காக ஊர் பொதுமக்கள் வராங்க. அப்படி அவர்கள் வந்து இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் பஸ் கம்பெனி முதலாளிகள்லாம் காமராஜரை மீட் பண்றதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த ஊர் கிராமத்து மக்கள் வராங்க. அப்படி அவர்கள் வருகிற பொழுது காமராஜர் தன்னுடைய உதவியாளர் கூப்பிட்டு, யார் யாரெல்லாங்கிறாங்க, இவங்களாம் இருக்காங்க. சரி, பஸ் கம்பெனி முதலாளிகளை கூப்பிடாத, அந்த கிராமத்து மக்களை கூப்பிடு அப்படின்னாரு. உடனே அந்த கிராமத்து மக்களை கூப்பிட்டு பேசி அனுப்பிட்டார் காமராஜர். இந்த பஸ் முதலாளிகளுக்கு கோபம். நம்ம என்ன கிரேடு, நம்ம முதலாளிங்க இந்த சாதாரண கிராமத்து மக்களை கூப்பிட்டு இவர் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு எரிச்சல் போட்டு அவங்க நடந்து போயிட்டாங்க. அப்படி நடந்து போன பிறகு இந்த கிராமத்து மக்களை பேசி அனுப்பிச்சிட்டு உதவியாளர் கூப்பிட்டு அந்த பஸ் கம்பெனி முதலாளிகளை வர சொல்லுன்றார். அப்படி காமராஜர் அழைச்சார். உதவியாளர் வந்து பார்த்தா காணோம். வந்து சொல்றாரு, ஐயா அவங்க போயிட்டு இருக்காங்க. போயிட்டாங்களா? சரி, ஃபோன் போட்டு அவங்கள வர வைக்கின்றாரு. ஃபோன் போட்டு வர வைக்கிறாங்க. வந்தாங்க. வந்தால் அவங்க மூஞ்சி உம்முன்னு வச்சுன்னு வராங்க. என்னங்க நீங்கள்
நாங்கள் எவ்வளோ பெரிய முதலாளிங்க, எங்களை அசிங்கப்படுத்திட்டீங்க நீங்கள். அவங்க கிராமத்து ஆளுங்க, அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு சரி சமமாக பேசின்னு இருக்கீங்களே அப்படின்னு. உடனே காமராஜர் சொன்னார், ஐயா, முதலமைச்சராக நான் இருக்கிறதுனால என்ன நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க. அவங்க எங்களை முதலமைச்சராக ஆக்கின பிறகு பார்க்க வந்திருக்காங்க. முதலமைச்சர்ன்றதுனால என்னை பார்க்க வந்தீங்க நீங்கள், முதலமைச்சராக ஆக்கினவங்க அவங்க அவங்க என்னை பார்க்க வந்து அவங்களுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் காமராஜர். அப்படிப்பட்ட பெருந்தகை காமராஜர். அப்புறம் இன்னொன்று சொன்னார், அது மனிதாபிமான அடிப்படையில். அவங்களுக்கு எத்தனை மணிக்கு பஸ்ஸுன்னு கேட்டேன். கிராமத்து மக்களுக்கு ராத்திரி 8:30 மணிக்கு பஸ்ஸுன்னாங்க. அந்த பஸ்ஸை விட்டால் அவங்க ஊர் போய் சேர முடியாது. அவங்க கையில் காசு இல்லை, எங்கே போய் சாப்பிடுவாங்க. நீங்கள் அப்படி இல்லை, கார் வச்சுருக்கிறீங்க, எத்தனை மணிக்கு வேணாலும் உங்கள் வீட்டுக்கு போவீங்க. அதனால் ஏழை மக்களுடைய வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் நான் காமராஜ். அதுக்கு பிறகு பஸ் முதலாளிகளுடைய கதையை கேட்டு அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ செய்தேன். இன்னும் ஒரு 2-3 சம்பவம் தான். காமராஜருடைய நண்பரின் மகன் கல்யாணம், நண்பர் வீட்டு கல்யாணம். அவர் வந்து மெட்ராஸில் பத்திரிக்கை வைக்கிறார் காமராஜருக்கு, நீ வந்தே ஆகணும், நீ சிஎம், நீ வந்தால் எனக்கு ஒரு கெத்து, எனக்கு ஒரு மரியாதை, எனக்கு பெருமைன்றார். காமராஜ் இல்லை எனக்கு அன்றைக்கி வேலை இருக்குது, என்னால் வர முடியாதுன்ட்டார் காமராஜ். ஆர்வமாக வந்தவர் மூஞ்ச தொங்க போட்டுட்டு போயிட்டார். அப்படி கஷ்டமாக போயிட்டாரு. கல்யாணம் நடக்குது. அன்றைக்கி முகூர்த்த நாள், அன்றைக்கி எல்லாம் வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. டக்குன்னு முகூர்த்த நேரத்துக்கு 5 நிமிஷம் முன்னாடி கார் வந்து நிற்குது. கார்லேருந்து காமராஜர் இறங்குறாரு. காமராஜர் பார்த்த உடனே நண்பருக்கு ஆச்சரியம், அதிர்ச்சி, எல்லாமே. என்ன இது, வரமாட்டேன்னு சொன்னீங்க, வந்துட்டீங்களேன்ட்டு மாலையை போட்டு வரவேற்கிற. அப்போ காமராஜர் சொல்கிறார் தன்னுடைய நண்பரை பார்த்து, நான் வருவேன்னு சொல்லியிருந்தா நீ என்ன பண்ணுவேன், கண்டிப்பாக வருவன் சொல்லியிருந்தா நீ என்ன பண்ணியிருப்பேன், கண்டிப்பாக உன்னுடைய மண்டபம் பெருசாக பார்க்கணும்னு நினைப்பேன், மண்டபத்தில் வந்து இஷ்டத்துக்கு இப்போ அடிக்கிற மாதிரி ஃப்ளக்ஸ் பேனர் வைப்பேன், தோரணம் கட்டுவேன், டிராஃபிக் ஜாம் பண்ணுவேன், உனக்கு ஏகப்பட்ட செலவாகும். ஒரு முதல்வர் உன்னுடைய விழாவுக்கு வரார், உன்னுடைய திருமண விழாவிற்கு வரார் அப்படின்னும் பொழுது என்னால் உனக்கு அதிக செலவு இருக்கக்கூடாது. என் நண்பன் கஷ்டப்பட்டா அது என்னால் தாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு சொல்லாமல் நான் நேரில் வந்தேன் அப்படின்னு சொன்னார் காமராஜர். யாருங்க அப்படி சிந்திப்பாங்க? ஒரு முறை எவ்வளோ எளிமையானவர் பாருங்க காமராஜர். ஒரு முறை சாப்பிட்றாரு, முதலமைச்சர், நல்லா ஞாபகம் வச்சுங்க, இப்போ நான் சொல்கிற சம்பவங்கள்லாம் ஒரு முதலமைச்சராக இருக்கும்பொழுது நடக்குது சம்பவம். தன்னுடைய வீட்டில் நைட்டு சாப்பிட உட்கார்றாரு. வைரவன் அவருடைய உதவியாளர். இது வைரவன் அவர் வந்து காமராஜரை பற்றி புஸ்தகம் எழுதியிருக்காரு, அதில் வரக்கூடிய செய்தி இது. ஒரு நைட்டு காமராஜர் கேட்குறாரு, சாப்பாடு எடுத்து வச்சுட்டார் உதவியாளர், சாப்பிட உட்கார்றாரு. உட்காரும்பொழுது, ஏன் வைரவா தொட்டுக்க ஏதாவது இருக்குமான்னாரு. எதுவும் இல்லைங்க. முட்டை இருந்தால் ஒன்று பக்கத்தில் வையினார். முட்டை இல்லைங்க, நான் வேணா கடையில் போய் வாங்கிட்டு வரணுமான்னாரு. வேணாம் இருக்கிறத சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரை கடை கூட போக விடலை. முட்டை எவ்வளோ இருக்கும் அப்போது அந்த காலத்தில் எனக்கு தெரியாது, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். முட்டை எவ்வளோ இருக்கும்? ஒரு முதலமைச்சருக்கு ஒரு முட்டை ஒரு கடையில் போய் வாங்கின்னு வர்றதுக்கு வேண்டாம் என்று சொல்கிறார். அது எவ்வளோ பைசா இருக்கும் யோசிச்சு பாருங்க. சிக்கனமாகவே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினார். என்றைக்கும் சிக்கனமாக இருப்பவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்து நிற்பார்கள். கருமித்தனம் வேற, சிக்கனம் வேற, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எதுவுமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு இருக்கிறது தான் கருமித்தனம். சிக்கனம் என்பது, சிக்கனமாக காமராஜர் வாழ்ந்ததால் தான் இன்றைக்கு தமிழ்நாடு இந்த அளவுக்காவது இருக்கு. வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறத சாப்பிட்டார் காமராஜர். வைரவன் கண் கலங்கி எழுதியிருக்கிறார் தன்னுடைய பதிவிலே. அப்படிப்பட்ட முதல்வர் காமராஜ். இது ஒரு சம்பவம். அடுத்து 1967 தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் காமராஜர் தன்னுடைய சொந்த தொகுதியிலே தோற்கடிக்கப்படுகிறார். விருதுநகரிலேயே காமராஜர் தோல்வியை தழுவுகிறார். அவரை எதிர்த்து நின்ற சீனிவாசன் என்ற நபர் வெற்றி பெறுகிறார். காமராஜர் தோற்று விடுகிறார். உடனே காமராஜர்கிட்ட வந்து நின்று எல்லாம் புலம்புறாங்க. ஐயா, என்ன ஐயா இது, நீங்க தோத்துட்டீங்களே ஐயா, எவ்வளவு பெரிய அநியாயம். காமராஜர் சிரிச்சான். இதுதான் ஜனநாயகம். நம்முடைய நாடு ஜனநாயக நாடு. நான் தோத்ததுனால எலெக்ஷன் பக்காவா கரெக்டா நடந்திருக்குதுன்றது தெரியுதுல்ல.
ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடந்தது என்பது தெரிகிறதல்லவா நாராம் காமராஜர். ஆமாயா ஐயா, நம்ம வீட்டுக்கு எதிர்வே அவனுக்கு வெடி வெடிக்கிறானுங்க ஐயா, அடுத்த சொந்தம் சொன்னான். அதுக்கும் சிரிச்சாராம் காமராஜர். டேய், முன்ன நான் ஜெயிக்கும் போது நீ அவங்க வீட்டு எதிர வெடிக்கல. அதனால இதெல்லாம் இயற்கை, இதெல்லாம் நம்ம பெருசு பண்ணவே கூடாது. இப்போ அவன் ஜெயிச்சிருக்கா, இது ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி. அதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், கல்வித்துறையிலே சீர்திருத்தம் செய்து பள்ளிகளையும் கல்லூரிகளையும் உருவாக்கிய பிறகு படித்து முடித்த சீனிவாசன் என்ற மாணவன் இன்றைக்கு காமராஜர் காலத்தில் கட்டப்பட்ட பள்ளியில் படித்து வெற்றி பெற்று தேர்தலிலே ஜெயித்திருக்கிறான்னா அது காமராஜருக்கு தான்டா பெருமண்ணா. எப்படிங்க அந்த மனசு வரும்? தன்னுடைய தோல்வியை கூட கவலைப்படாமல் எதிரினுடைய வெற்றியை கொண்டாடக்கூடியவர் காமராஜர். இதுக்கு முத்தாய்ப்பாக ஒரு செய்தி, தன்னுடைய தொண்டர்களை எல்லாம் அழைச்சு கட்சிக்காரங்களாம் கூப்பிட்டு சொன்னாரா காமராஜர். இப்போ எதிர்கட்சியாக இருந்த அந்த திமுக இப்போ ஆட்சி கட்டில ஏறி இருக்காங்க. அவங்க பல திட்டங்கள் எல்லாம் சொல்லி இப்போ ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். 6 மாதத்திற்கு யாரும் என்ன பண்ணணும், ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருக்கக்கூடிய கட்சியை பற்றி வாயை திறக்கக்கூடாது. எந்த விமர்சனமும் நீங்கள் அந்த கட்சி மேல வைக்கக்கூடாதுன்னு. அப்படியே நான் சொல்றதையும் நினைச்சு பாருங்க, இப்ப இருக்கிற நிலைமையை நீங்க யோசிச்சு பாருங்க. 6 மாசத்துக்கு பேசக்கூடாது, வாய்க்கு பூட்டுனாராம் காமராஜர். அப்படிப்பட்ட மகா. அடுத்து கடைசியா ஒரே ஒரு செய்தி, காங்கிரஸ் கட்சிக தியேட்டர் கட்டிடுவார். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. தியேட்டர் கட்டி காமராஜரை திறப்பு விழா கூப்பிடுறாரு. தியேட்டருக்கு லைசன்ஸ் கொடுக்கணும். கலெக்டர் வந்து பார்க்குறாரு. கலெக்டர் வந்து பார்த்தா ஒயரிங் வேலைலாம் கரெக்டாக முடியல. கலெக்டர் சொல்லிட்டார் லைசன்ஸ்லாம் கொடுக்க முடியாதுன்னு. உடனே காங்கிரஸ் தொண்டர் ஒருத்தர் போய் கலெக்டர் கிட்ட நின்னார். சார், முதலமைச்சர் வரார் சார், முதலமைச்சர் வர்ற விழா கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவீங்களா நீங்க அப்படின்னு கேட்கறான் கலெக்டரை பார்த்து. கலெக்டர் கொஞ்சம் கோபப்பட்டு, பசுபதினு பேர் அந்த கலெக்டர், அவர் கோபப்பட்டு சொல்றாரு, ரூல்னா ரூல் தான், ஒரு சவால் விடுறேன். நான் என்னுடைய பதவியை, கலெக்டர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நாளைக்கே எலெக்ஷனில் நின்று முதலமைச்சர் ஆக முடியும். ஆனால் உங்க காமராஜர் நாளைக்கே ரிசைன் பண்ணிட்டு கலெக்டர் ஆக முடியுமான்னு கேட்குறாரு. அவன் வாயடிச்சு போயிடுறான். அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. காமராஜர் வர அந்த விஷயத்த சொல்றாங்க. அப்போ காமராஜர் கிட்ட கலெக்டர் பேசணும் சொல்றாங்க. உடனே சிரிக்கிறாராம் காமராஜர். அவன் சரியா தானே சொல்லியிருக்கான், அவனால முதலமைச்சர் ஆக முடியும், ஆனா என்னால முடியாது அப்படின்னு சொல்றாரு காமராஜர். உடனே மறுநாள் காலையில நேரா கலெக்டர் பங்களாவுக்கு போறாரு. அந்த பசுபதின்ற கலெக்டர் பங்களாவுக்கு போறாரு. நேரா வீட்டுக்கு போயிட்டு அவருடைய வீட்டிலே வெளியே குழந்தை விளையாடிட்டு இருக்கு. அந்த குழந்தைய கூப்பிடுறாரு. அப்பா அவனை பார்க்கணும். போய் பார்த்தா பசுபதி எழுந்து வணக்கம் பண்றாரு. கலெக்டர், ஐயா வாங்க வாங்க. உடனே காமராஜர் அவர் தட்டி கொடுக்குறாரு. கலெக்டரு, அப்படிதான் இருக்கணும், உங்களை மாதிரி நேர்மையா இருக்கிறதுக்காக தான் நாங்கள் ஆட்சியை பண்றோம். நீ சொன்னது கரெக்டு, என்னால் உன்ன மாதிரி கலெக்டர் ஆக முடியாது, அதனால தான் உன்னை போட்டிருக்கேன் அப்படின்னாராம் காமராஜர். அப்போ அந்த கலெக்டர் கொஞ்சம் பதட்டம் ஆயிட்டார். அப்படி பதட்டமான கலெக்டரை பதட்டத்தை தணிவிக்க வேண்டும் நினைத்த காமராஜர், வீடு தேடி வந்திருக்கேன், ஒரு கப்பு காஃபி கிடைக்காதான், அப்படி குளிர்ந்து போயிட்டாரான் கலெக்டர். தன்னுடைய மனைவி அழைத்து அறிமுகப்படுத்தி காஃபி கொடுமான்னா போகும்போது அந்த குழந்தையை தட்டி கொடுத்து, டேய் உங்க அப்பா மாதிரி பெரிய கலெக்டரா வரணும், அது முக்கியம் இல்லை, நேர்மையா இருக்கணும்னாரான் காமராஜர். தன்னை தவறா பேசின ஆனா நியாயமா பேசின கலெக்டரை வீடு தேடி சென்று பாராட்டக்கூடிய மனம் யாருக்கு சார் வரும்? அவர் நினைச்சிருந்தா தன்னுடைய ஆபீஸ் கலெக்டரை வர வச்சிருக்கலாமே, இல்லையே, தேடி சென்று பாராட்டினார். நிறைய சம்பவங்கள், இன்னும் பல சம்பவங்கள். ஆனா உங்களுக்கும் பொறுமை இருக்கணும் இல்லையா? காமராஜர் பொழுது நான் என்ன மறந்துடுவேன். நான் தான் சொன்னேன், என்னுடைய தந்தைக்கு நிகராக நான் காமராஜரை மதிக்கிறேன். அதனால நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஒரு 2 பாட்டு மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சேன். இந்த 2 பாட்டு என்னன்னா, ஒரு செய்தி ஞாபகம் வருது, அது சொல்லாம இருந்தா அது பெரிய பாவம். காமராஜருடைய தாயார்
காமராஜர் முதலமைச்சர் ஆயிடுறாரு. முதலமைச்சர் ஆன பிறகு நிறைய பேர் வராங்க போறாங்க. உங்களுக்கு தெரியும், முன்னாள் ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமன் இருந்தார். அவர் காங்கிரஸ் கட்சியில் இருக்காரு. அவர் அந்த வழியா போறவர் சரி காமராஜருடைய தாயாரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறார். பார்த்தா அந்த அம்மா கைத்து கட்டல வெறும் விசிறி வச்சு விசிறின்னு இருக்கு. ஃபேன் இல்லை. ஒரு முதலமைச்சருடைய வீட்டில் ஃபேன் கிடையாது. உடனே வெங்கட்ராமன் என்ன பண்ணாரு, ஆளை கூப்பிட்டு ஒரு டேபிள் ஃபேன் வாங்கி வர சொல்றாரு. அப்படி வச்சு பக்கத்தில் காத்துக்கும். அந்த அம்மா வயசான காலம் பாவம். காமராஜர் பிறகு வராரு. வந்தா தன்னுடைய வீட்டில் டேபிள் ஃபேன் இருக்கு. இது ஏதுன்னு கேட்குறாரு. அந்த அம்மா சொல்லிச்சு, இந்த மாதிரி வெங்கட்ராமன் வந்தாருப்பா. அவரு, ஏன் நீ வாங்கின? உடனே அந்த டேபிள் ஃபேனை எடுத்துன்னு போய் விருதுநகர் காங்கிரஸ் அலுவலகம் இருக்குல்ல, அங்க எடுத்துன்னு போய் வைக்க சொல்றாரு. ஃபேனை எடுத்துன்னு போய் விருதுநகர்ல வச்சுட்டு, அங்க நோட்டு இருக்கு பாருங்க, கணக்கு வழக்கு நோட்டு, வரவு செலவு நோட்டு, அந்த நோட்டை எடுத்து ஆர் வெங்கட்ராமன் வரவு டேபிள் ஃபேன் எழுதிட்டு வர்றாருங்க. ஒரு டேபிள் ஃபேன் ஒருத்தர் வாங்கி கொடுத்தா அதுல என்ன கெட்டு போச்சு? வயசானவங்க முடியல, கஷ்டப்படுறாங்களே அப்படின்ட்டு அதை கூட ஏத்துக்கல. இவர் ஏத்துக்கலன்னா பரவாயில்ல, அவங்க அம்மாவுக்கும் வேணான்றாரு. எப்படிப்பட்ட ஒழுக்கமான நேர்மையான வாழ்க்கை யோசிச்சுப்பாங்க. அந்த தாய் காமராஜர் முதலமைச்சர் ஆன பிறகு இந்த வெங்கட்ராமன் இந்த மாதிரி நிறைய பேர் வராங்க அவர் வீட்டுக்கு. இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, காமராஜருடைய நண்பர் கிருஷ்ணசாமி நாயுடுன்னு பேர், அவர்கிட்ட சொல்லி அனுப்புது, நீ மெட்ராஸ் போனால் என் பையனை பார்த்து எனக்கு மாதம் 120 ரூபா அனுப்புகிறான்பா. பத்தலை, எவ்வளோ? 120. கூட்டம் ஜாஸ்தியாக வருது, அவங்களுக்கு ஒரு சோடா கலர் காபி கொடுக்க கூட என்கிட்ட காசு இல்லை, ஒரு 30 ரூபா சேர்த்து 150 ரூபா அனுப்ப சொல்லுங்க அந்த அம்மா. அந்த நண்பரும் போய் காமராஜரை பார்க்குறாரு. காமராஜரை பார்த்து சொல்கிறார், அம்மா கேட்டாங்க. ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், ஒரு நயா பைசா என்னால் கொடுக்க முடியாது. எப்படிங்க? ஒரு நயா பைசா என்னால் கொடுக்க முடியாது. முதல்வர் சொல்றார் தன்னுடைய நண்பரை பார்த்து, எனக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 1100 ரூபா. அப்போ முதலமைச்சருக்கு சம்பளம் பாருங்க, 1100. இந்த 1100ல 110 ரூபாய் என் டிரைவருக்கு சம்பளம், 110 ரூபாய் என் உதவியாளருக்கு சம்பளம், 120 ரூபாய் என் அம்மாவுக்கு அனுப்புறேன். 340 ரூபாய் போச்சா? மிச்சம் இருக்கிறத தன்னை பார்க்க வருபவர்கள் யாரு, மெட்ராஸ்ல முதலமைச்சரை பார்க்க வராங்க இல்லையா, அவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் செஞ்சுட்டு இருக்கேன். எங்கிட்ட ஏது பணம்? முதலமைச்சர் ஸ்டேட்மெண்ட்டை கவனிங்க. எங்கிட்ட ஏது பணம்? என்னால் ஒரு நயா பைசா கொடுக்க முடியாது. வர்றவங்களுக்கெல்லாம் சோடா கலவு கொடுக்கணுன்றது சட்டமா என்ன? குடிக்க தண்ணி கொடுத்து அனுப்ப சொல்லு, யாரா இருந்தாலும் பரவாயில்ல. இந்த நிறைய இருக்கு சம்பவங்கள், நான் என்ன சொல்ல முடியும். இப்போ நான் நேர விஷயத்துக்கு வந்துடுறேன். கண்ணதாசன், காலத்தால் அழியாத கவிஞர் கண்ணதாசன் காமராஜருக்கு ஒரு தாலாட்டு பாடுறாரு. அந்த தாலாட்டு அப்படியே படிக்கிறேன். காமராஜருடைய எளிமை, அவர் பிறந்த இடம், அவர் எப்படி வாழ்ந்தார், அதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இந்த பாட்டை இப்போ புதுசாக சொல்றேன். மிகுந்த உயர்ந்த குளத்தில் மாட மாளிகையிலே பல கவனிப்போட வசதியாக பிறந்தார் காமராஜர் இல்லையே. பாருங்க, தங்கமணி மாளிகையில் தனிவயிற பந்தலிட்டு மங்கையர்கள் சுற்றி வந்து மங்களமாய் கோலமிட்டு திங்கள் என்றும் சிங்கம் என்றும் சீராட்டி பேருரைத்து திருநாள் அலங்கார சிலை போல் அலங்கரித்து வாழ்த்துளிக்க பெற்றெடுக்க மகனாக வந்ததில்லை. இப்படி எல்லாமே வந்தார் இல்லை. வண்ணமலர் தொட்டிலே வடிவம் அசைந்ததில்லை. தொட்டில் கட்டியா தாளாட்டினாங்க, ஏது வசதி. மாமதுரை நாட்டில் மறவர் படை நடுவில் தேமதுர தமிழ் பாடும் திருநாடார் தம் குலத்தில் வாழையடி வாழையென வந்தமிழ் பெருமரபில் ஏழை மகன் ஏழையென, ஏழை மகன் ஏழையென இன்னமுதே நீ பிறந்தாய். ஏழையாதான பிறந்தார், ஏழையாதானே வாழ்ந்தார், ஏழையாதானவே இறந்தார். தங்கமே
தன் புதிகை சாரலே தன் நிலவே சிங்கமே என்றழைத்து சீராட்டும் தாய் தவிர, நல்லா கவனிக்கணும், சீராட்டும் தாய் தவிர சொந்தம் என்று ஏதும் இல்லை, துணை இருக்க மங்கை இல்லை, தூயமணி மண்டபங்கள் தோட்டங்கள் ஏதும் இல்லை. கடைசி வரிய கவனிங்க, ஆண்டி கையில் ஓடிருக்கும் அதுவும் உனக்கில்லையே. ஒரு பிச்சைக்காரன், முற்றும் துறந்த சன்னியாசி, அவன் கையில கூட ஓடி இருக்கும், அந்த ஓடு கூட உன் கையில் இல்லையே. உங்ககிட்ட என்னதான் இருந்தது? தமிழ்நாட்டு மக்களுடைய இதயங்கள் மட்டுமே இருந்தது, உன்னிடம் எதுவுமே இல்லை. அந்த ஆண்டி கையில் கூட ஓடி இருக்கும், உன்னிடம் அது கூட இல்லை. ஏன்னா காமராஜர் இறக்கும் பொழுது 10 வேட்டி 10 சட்டை 63 ரூபாய் தான் அவர் சொத்து. ட்ரங்க் பெட்டியில வேற ஒண்ணுமே இல்லை. அப்படிப்பட்ட காமராஜர். நிறைவாக ஒரு கருத்தை பாடலோடு சொல்லி முடிக்கிறேன். கடைசி காலத்துல காமராஜருடைய தாயார் தன்னுடைய அந்திம காலத்துல தன்னுடைய மகனோடு இருக்கணும்னு விரும்புறாங்க. நான் காமராஜர் கூட இருக்கிறேன், என்னை மெட்ராஸை கூட்டும் போது முருக தனுஷ்கோடி என்ற காமராஜருடைய நண்பர்கிட்ட சொல்றாங்க. அந்த முருக தனுஷ்கோடி எப்படிப்பட்டவர் பாருங்க. காமராஜருக்கு உயிர் நண்பர், காமராஜர் பண்ணிக்கலன்றதுனால தானும் திருமணம் பண்ணிக்க மாட்டேன்னு அப்படியே வாழ்ந்தவர். அந்த முருக தனுஷ்கோடி போய் சொல்றார் காமராஜர் கிட்ட, அம்மா வந்து இங்க இருக்கிறாங்க. முடியாது, அம்மா அங்கேயே இருக்கட்டும், நான் எப்ப டைமோ வந்து பாக்குறேன். இல்லப்பா அவங்களால முடியல, தன்னுடைய இறுதி காலத்தை முன்பே கழிக்கணும்னு விரும்புறாங்க. அம்மா வந்தா அத்தைன்னு ஒருத்தன் வருவான், சித்தின்னு ஒருத்தன் வருவான், இப்படி பல சொந்தங்கள் வரும். இந்த சொந்தங்கள் எல்லாம் வந்தால் என் வீட்டில் இருக்கிற டெலிஃபோன் எடுப்பான், நான் முதலமைச்சர் வீட்டிலேருந்து பேசுறேன்னுவான். அதிகார துஷ்பிரயோகம் நடக்கும், என்னால ஒரு பேர் கூட ரிப்பேர் ஆகக்கூடாது, என்னை பயன்படுத்தி யாரும் எந்த சுகத்தையும் அனுபவிக்க கூடாது. அதுக்கு தடை என் தாய் என்றால் தாயை கூட நான் சேர்க்க மாட்டேன், தாய் ஊர்ல இருக்கட்டும். இதை நம்ம எதோட ஒப்பிட்டு சொல்ல போறோம் பாருங்க. இது நான் சொல்லல, மிகப்பெரிய தமிழறிஞர் தமிழறிவு மணியன் ஐயா சொல்லியிருக்கேன். பட்டினத்தார் பாடலோட போய் ஒப்பிட்டு சொல்றார். ஏன்னா உங்களுக்கு தெரியும் பட்டினத்தார் யாருன்ட்டு, மிகப்பெரிய பணக்காரர். அப்படிப்பட்ட பட்டினத்தார் எல்லாத்தையும் துறந்தார், சோழ ராஜாக்கே கடன் கொடுக்குறவர். அப்படிப்பட்ட செல்வந்தர் எல்லாத்தையும் திறந்து கிளம்புற, மனைவி குழந்தை எல்லாம் தடுக்கிறாங்க, யாரையும் கவனிக்கல, அவர் யாரையும் மதிக்கல, யாரையும் திருப்பி பார்க்கல. ஆனா தாயா சொல்லும் போது மட்டும் நிக்கிற, தாயே உன்னுடைய இறுதி காலத்துல நான் வந்து உன்னை மடியில சுமப்பேன், அது வரையிலும் நான் இந்த பூம்புகார் நகரத்திலேயே சுத்தின்னு இருப்பேன், உன் உயிர் பிரிந்த பிறகுதான் நான் வெளியவே போவான். அது மாதிரி பட்டினத்தார் இருக்க. அப்படி பட்டினத்தார் இருக்கும்போது தன்னுடைய தாயினுடைய அந்திம கால விஷயம் தெரியுது, ஓடி வருகிறார். ஓடி வந்து பாட்டு பாடுறார். அந்த அம்மா பட்டினத்தார் மடியில உயிரை விடுறாங்க. அதுக்கப்புறம் போய் இவர் அக்னி பகவானை கூப்பிட்டு நெருப்பு மூட்டுறாரு. இவர் தொடலை. இவர் வரத்துக்கு முன்னாடி என்ன பண்றாங்கன்னா மற்ற உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து ரெடி பண்ணிடுறாங்க எல்லாத்தையும். அவருடைய இறுதி சடங்குக்கு எல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க. அந்த நேரத்தில் ஓடி வர்றாரு. ஓடி வந்து அவர்கள் வைத்த விறகு கட்டைகளை எல்லாம் தள்ளிட்டு பச்சை வாழை மட்டையை மேலே வளர்த்தி பாட்டு பாடுறாரு. அக்னி பகவான் எரிய ஆரம்பிக்கிறார். அப்ப பாடுறார் பட்டினத்தார், அதாவது பற்று அனைத்தையும் துறந்த பட்டினத்தார் தாயை துறக்க முடியவில்லை. பற்று அத்தனையும் துறந்த ஆதிசங்கரர் ஆரியாம்பிகைக்காக காலடிக்கு ஓடி வருகிறார். இப்படி மிகப்பெரிய துறவிகள் எல்லாம் எல்லாவற்றையும் துறந்தவர்கள் தாயை துறக்கவில்லை. ஆனால் தாயை துறந்த தலைவன் யாருன்னு பாத்தீங்கன்னா காமராஜர். அந்த பட்டினத்தார் பாட்டை கேட்டா அப்படியே உருக்கும். அந்த பாட்டை சொல்லி நான் முடிக்கிறேன். 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையல் என்ற போதியை பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கனகமுளை தந்தாலை எப்பிறப்பில் யான் மறப்பேன் காண்பேன் இனி முந்தி தவம் கிடந்து 300 நாள் அளவும்
அந்தி பகலா சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாயார் தமக்கோ எரிய தழல் மூட்டுவேன். நான் எப்படி நெருப்பு வைப்பேன்? வட்டிலிலும் தொட்டிலிலும் மார்மேலும் தோல்மேலும் கட்டிலிலும் வைத்து என்னை காதலித்து முட்டச் சிறையிலிட்டு காப்பாற்றி சீராட்டிய தாய்க்கு விறகிலிட்டு தீ மூட்டுவேன். அரிசியோ நான் இடுவேன். யாருக்கு? ஆத்தால் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் ருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வர் திரவ பூ மானே என அழைத்த வாய்க்கு நான் அரிசியை போடுவோம். அந்த வாய்க்கு அள்ளி இடுவது அரிசியோ தாய் தலைமேல் கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல் மெல்ல முகம்மேல் முகம் வைத்து முத்தாடி என்றன் மகனே என அழைத்த வாய்க்கு அரிசியை நான் போடுவேன் அப்படின்னு சொல்லி காமராஜ் பட்டினத்தார் கதற. தாயை துறக்க முடியவில்லை பட்டினத்தாரால், தாயை துறக்க முடியவில்லை ஆதிசங்கரர், இவங்கெல்லாம் துறவிகள். ஆனா நம்முடைய அரசியல் துறவி காமராஜர் தாயை கிட்ட சேகலை இறுதி காலம் வரை. அப்படிப்பட்ட காமராஜர் வாழ்ந்த காலத்தில் நாம் இருந்திருக்கிறோம் என்பதே பெருமை. ஆகவே நண்பர்களே, இந்த நல்ல நாளிலே காமராஜரை சிந்தித்து அவர் புகழ் பாடி நாம் நம்முடைய கடமை, ஆசிரியராக நம்முடைய கடமையை நாம் செய்தாலே அது காமராஜருக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துண்டு என்று சொல்லி இதுவரை பொறுமை காத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். காமராஜர் புகழ் ஓங்குக, காமராஜர் புகழ் திக்கெட்டும் பரவட்டும். நன்றி.